நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவ்வளவு நாள் இவங்க குரல் கொடுத்தவங்கள உள்ள வச்சு எடப்பாடி எப்படி எந்த அளவுக்கு நடத்துவார் என்பது எல்லோருக்குமே தெரியும். எடப்பாடி கை ஓங்கி விட்டது. விஜய் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இவங்க எல்லாரையும். அதிமுக நடுத்தரில் கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக போச்சு. 25 பேரை கொண்டு வந்து ரோட்டில் விட்டு இன்றைக்கி அதில் பாதி பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்காங்க. பதவிக்காக தான் இவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வண்டி ஓடிச்சு. அந்த அம்மா இறந்து போகும்போது கையில் கவர்மெண்ட் இருந்தது, அதனால் தப்பிச்சாங்க. கவர்மெண்ட் இல்லைன்னா அப்பயே சதிரி சின்ன பின்னமாக இருக்கும். பதவி இல்லைன்னா அதிமுகவில் என்னெல்லாம் நடக்குமோ அது இப்போ நடக்குது. கட்சி சிதைந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்குது. அது இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஆனாலும் அது வந்து ஒரு ஒட்டு போட்ட துணி தான். அது மறுபடியும் பிரச்சனை வரும். இது ஒரு அவலம். 54 ஆண்டு கால கட்சி, தமிழ்நாட்டு 30 வருஷம் ஆண்ட கட்சி, இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தருவில் அந்த கிராஸ் ரோட்ஸ்வாங்க நடுச்சந்தியில் நிற்கிது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. டேரெக்டாக போய் குதிரை பேரம் பண்ண தான் தினகரனோட பிரச்சனையை ஒழிய குதிரை பேரமே அவர் பிரச்சனை கிடையாது. நீ குதிரை கிட்ட போய் பேரம் பண்ணக்கூடாது, ஓனர்கிட்ட வந்து பேரம் பண்ணணும். உங்களுக்கு ஆதரவு தானே வேணும், நீங்கள் எங்கிட்ட வந்துடணும். ஆனால் இதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதியோ அருகதையோ திமுகவுக்கோ அதிமுகவோ லெஃப்ட்டுக்கோ கிடையாது. ஏன்னா கருணாநிதி பீரியடில் நடந்தது எல்லாமே, ஜெயலலிதா பீரியடில் நடந்தது எல்லாமே அதிமுக திமுக லெஃப்ட் இவங்க யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது இதை பேசுறது. இன்னைக்கு தான் வந்து இந்த பாவத்தை வந்து விஜய் செய்கிறாரு. இதுக்கு முன்னால் இவங்கெல்லாம் அப்படியே யோகிய சிகாமணிகள், உத்தம சீலர்கள், புனித பசுக்கள்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க பாருங்க. அதை தான் நம்ம கொஸ்டின். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்னிக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சி பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுக தான் ஒட்டுமொத்தமாக கரைஞ்சிட்டு இருக்குது. இத்தனை எம்எல்ஏக்களுடைய வெளியேற்றவன் 25 பேர் வந்து ஏற்கனவே அசம்பிளிலே வந்துட்டு ஆதரவு தாவேக்காவுக்கு கொடுத்ததில் அப்புறம் திரும்ப 2 அணியாக பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ 3 அணியாக மாறிடுச்சு. தாவேக்காவினுடைய சைடு வந்துட்டு 4 அப்படின்னு ஆயிடுச்சு. இவங்க சைடு வந்துட்டு 17 18 அப்படின்னு ஆச்சு. அப்புறம் டக்குன்னு அதுலேயும் 4-5 குறைஞ்சி போச்சு. இப்போ 8-10 குறைஞ்சிருச்சு. தனித்து விடப்பட்ட 8 முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கிற லெவல் போய் இன்னைக்கு 3ஆக மாறி போய் நிற்கிது. அதாங்க இப்போ ஏதோ எடப்பாடி வீட்டில் காம்ப்ரமைஸ்ன்றாங்க. அது என்ன காம்ப்ரமைஸ்ன்னு புரியல. இதில் ஒரு தரப்பு சிவி சண்முகம் தரப்பு விஜயபாஸ்கர் செக்ரட்டேரியட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஸ்பீக்கரை பார்க்கறதுக்குன்றாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. 15 நாளைக்குள்ள இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான லெட்டருக்கு பதில் சொல்லலை அல்லது வாபஸ் வாங்கலைன்னா ஸ்பீக்கர் நினச்சா அந்த 16 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா 20 தொகுதிக்கு எலெக்ஷன் வந்துடும். அதனால் இன்றைக்கே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணாலும் எத்தனை நாளைக்கு ஓடும் என்னன்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இவ்வளோ நாள் இவங்க குரல் கொடுத்தவங்கள உள்ளே வச்சு எடப்பாடி எப்படி எந்த அளவுக்கு நடத்துவார் என்பது எல்லோருக்குமே தெரியும். எடப்பாடி கை ஓங்கி விட்டது. ஒட்டுமொத்தமாக கட்சி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்றைக்கி நடுப்புற ஒரு கலகம் பண்ணாங்க இவங்க. நல்லா விஜய் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இவங்க எல்லாரையும். அதிமுக நடுத்தரில் கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக போச்சு. 25 பேரை கொண்டு வந்து ரோட்டில் விட்டு இன்றைக்கி அதில் பாதி பேர் அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்காங்க. பதவிக்காக தான் இவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்து விட்டது. மாவட்ட செயலாளர் பதவியில் கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எம்எல்ஏக்களும் வந்து விழுவாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் கை வைத்த இடம் வந்துட்டு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் தான். அவங்களுக்கு கீழே யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் மேலே ஏற்றி அதே ஆஃபீஸில் உட்கார வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூடாரங்களே தொடங்கிடுச்சு. அவ்வளோதான். கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வண்டி ஓடிச்சு. அந்த அம்மா இறந்து போகும்போது கையில் கவர்மெண்ட் இருந்தது, அதனால் தப்பிச்சாங்க. கவர்மெண்ட் இல்லைன்னா அப்பயே சதிரி சின்ன பின்னமாக இருக்கும். பதவி இல்லைன்னா அதிமுகவில் என்னெல்லாம் நடக்குமோ அது இப்போ நடக்குது. அதுவும் தொடர்ந்து 2வது 5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததில்லை. இந்த தடவை பவர் வந்துடும் நினச்சாங்க. பவர் வரலன்னொன்னே மறுபடியும் அவங்க பழைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட்சி சிதைந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்குது. அது இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஆனாலும் அது வந்து ஒரு ஒட்டு போட்ட துணி தான். அது வந்து மறுபடியும் பிரச்சனை வரும். அவங்களால வந்து அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதைத்தான் என்று அவர்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அவலம். 54 ஆண்டு கால கட்சி, தமிழ்நாட்டு 30 வருஷம் ஆண்ட கட்சி, இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தருவில் அந்த கிராஸ் ரோட்ஸ்வாங்க நடுச்சந்தியில் நிற்கிது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல், கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, லட்சியம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா எத்தகைய அவலங்களை சந்திக்கணுமோ அதை என்று அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ராஜினாமா, ஒரு பக்கம் விஜயபாஸ்கர் போய் 25 எம்எல்ஏக்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் பக்கம் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மீறி அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு.
இங்கே ஒவ்வொருத்தராக வர வர அவங்கள எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் தெரியாமல் தவறு செய்து விட்டாருன்னு சொல்லி அவங்க கையாலவே எழுதி கொண்டு போய் ஒரு பக்கம் சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கட்சி தகவல் தடை சட்டமே பாய்ஞ்சாலும் இதில் ஒரு 10 பேருக்கு மேலே மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்டுருச்சுங்கிறப்ப பேலன்ஸ் இருக்கிறவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா நிற்கும். அதுதாங்க இது ரொம்ப பெரிய சட்ட சிக்கல். கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்கே சந்திச்சிருக்கும், அது பல ஆண்டுகள் இழுக்கும், 2 வருஷமாவது இழுக்கும், ஹைகோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட். அதுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. திரும்பவும் நான் சொல்கிறேன், 2023 மே மாதம் வந்த உச்சநீதிமன்றத்தோட சிவசேனா வழக்கு தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது. அதுதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு பிறகு வேறு தீர்ப்பு வராததால் அதை தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்பது சட்டம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கேஸ் லான்னு வாங்க ஆங்கிலத்தில். அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சி பிளவு என்பது என்னென்னா 3/2 பங்கு வெளியில் வரணும். வெளியில் வந்தால் மட்டும் போதாது, அவங்க பிரதான வேறு எந்த கட்சியை நோக்கி போகிறாங்களோ அந்த கட்சியில் மெர்ஜ் ஆகிடணும். அப்போ தான் அவங்க கட்சி தாவல்லேருந்து தப்ப முடியும். வெறும் 3/2 பங்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு தனியாக இயங்கினா கூட அவங்க மேலே கட்சி தாவல் பாயுன்றாங்க. அதன்படி பார்த்தா 47ல் 32 வந்திருக்கணும், ஆனால் 25 தான் வந்திருக்கு. கொறடா உத்தரவு என்பதை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, வேலுமணி தரப்பு ஒரு கொறடா உத்தரவு போட்டது, பழனிசாமி தரப்பு ஒரு கொறடா உத்தரவு போட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 23 தீர்ப்பின்படி தாய் ஸ்தாபனம்னு சொல்லக்கூடிய அசம்பிளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சி தான் கட்சி, அவங்களுக்கு தான் கொறடாவை நியமிக்க முடியும். அசம்பிளிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவு கொறடா உத்தரவு செல்லாது. அப்படி பார்த்தாலும் பழனிசாமி கை தான் ஓங்கி இருக்கு. அவர் 22 இருந்தாலும் 25 விட 3 கூட இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி அவருடைய உத்தரவு தான் செல்லும். 3வது முக்கியமான விஷயம், ஸ்பிளிட்டுன்றது ஒன் டைம் எஃபர்ட், ஒரே நேரத்தில் நடக்கணும். இப்போ சில பேர் என்ன கேட்டாங்க, 47ல் 32 வந்தால் தான் 3/2 பங்குன்னு சொல்கிறீங்க, 25 வந்துடுச்சு, இப்போ நாளைக்கு ஒரு 7 பேர் வந்தால் அது சரியா ஆகாது. பிரியும் போதே 32 பிரியணும். இன்றைக்கி 25 பிரிஞ்சுட்டு நாளைக்கு 1.25, அப்புறம் 1.25, அப்புறம் 2.25 கீழே ஒரு 1/4, அப்புறம் ஒரு 3.5. இந்த கதைலாம் கிடையாது. போனால் மொத்தமாக போகணும். ஒன் டைம் ஒரே நேரத்தில் 3/2 பங்கு வெளியில் வரணும். ஸ்பீக்கர்கிட்ட போய் அவர் கொடுக்குறாரு இல்லைங்க, ஸ்பீக்கர்கிட்ட போய் அவங்க கொடுக்கும்போதே 32 இருக்கணும். ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்த அடுத்த நாள் வந்து ஒரு 2 பேர் வந்து சேர்ந்துடுறது, அதுக்கப்புறம் போய் ஒரு 3 பேர், அப்புறம் 4 நாள் பொறுத்து ஒரு 2 பேர், 32 பேர் கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்தாச்சு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்துடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 25 பேரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் அவர்களிடம் பழனிசாமி தரப்பு கொடுத்த அந்த மனு தான் ரொம்ப வலுவானது. அந்த 22 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு வேலுமணி கொடுத்த மனுக்கு பெரிய அளவில் அர்த்தம் கிடையாது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தாய் ஸ்தாபனம் தான் பெருசு, அசம்பிளிக்குள்ளே இருக்குது கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அதிகாரம் கூடுதலாக இருக்குது. இப்போ புதுசாக ஒரு சுச்சுவேஷன் வருது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 13ஆம் தேதி லெட்டர் கொடுத்தாங்க. 15 நாளைக்குள்ள யாரை வந்து நாங்கள் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு கேட்டோமோ அவங்கள மன்னிக்கிறோன்னு கடிதம் கொடுத்தாங்கன்னா சபாநாயகர் அதை ஏற்றுட்டு மன்னிச்சிடலாம். ஒருவேளை அதுக்குள்ள கடிதம் கொடுக்கப்படலை அல்லது எல்லாருக்கும் கொடுக்கல, சிலருக்கு தான் கொடுத்தாங்க, சிலர் கொடுக்கலன்னா மீதம் இருப்பவங்களை சபாநாயகர் நினைச்சாருன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் தான், எலெக்ஷனில் போய் நிப்பட்டி போடலாம், அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. இப்போ இவ்வளவு சிக்கல் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, நேற்று இதுக்கு மத்தியில் வந்து இந்த 25 பேரில் 5 பேர் வந்து வேலுசாமி எடப்பாடிகிட்ட போயிட்டாங்க. கட்சிக்குள்ளேயே கட்சி தாவல், கட்சி விட்டு கட்சி தாவலை தாண்டி கூடு விட்டு கூடு பாயிருந்துவாங்கல்ல, அது மாதிரி கட்சிக்குள்ளேயே கட்சி தாவல், அணித்தாவல். 25-20 ஆச்சு, அதில் 4 பேர் ஓடி போயிட்டாங்க, 16 இருக்குது. இப்போ மறுபடியும் வேலுமணியும் சிவி சண்முகம் எல்லாம் எடப்பாடியோட போய் மெர்ஜ் ஆயிடுறாங்கன்றாங்க. அந்த மெர்ஜர் ஒரிஜினல்ல அல்ல, அதில் பிடிக்காத சில பேர் மறுபடியும் போய் தகராறு பண்ணாங்கன்னா ஸ்பீக்கர் தான் இறுதி முடிவு. எப்படி பார்த்தாலும் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போச்சுன்னா 2 வருஷம் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது இது நடந்தது குதிரை பறந்தாங்கிறதையும் தினகரன் நான் அன்றைக்கி நைட்டே சொன்னாங்க, முதல் நாள் நைட்டே சொன்னேன், அது யாருமே கேட்கல, இன்னும் அதுதான் நடந்துட்டு இருக்குங்கிறது ப்ரூஃப் ஆகுது. பாமகவும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் இப்போ இறங்கி அதை பார்த்துட்டு இருக்காங்கிறத எப்படி பார்க்க மந்திரி சபைக்குள்ளே வந்து ஹார்ஷாக பார்க்க மாட்டாங்க. சாஃப்டாக தினகரன் என்ன சொன்னார், உங்களுக்கு ஆதரவு வேணுமா எங்கிட்ட வந்திருக்கணும் இல்லைன்னாரு. நீ டைரெக்டாக போய் குதிரை பேரம் பண்ணதான் தினகரனோட பிரச்சனையை ஒழிய குதிரை பேரமே அவர் பிரச்சனை கிடையாது. நீ குதிரை கிட்ட போய் பேரம் பண்ணக்கூடாது, ஓனர்கிட்ட வந்து பேரம் பண்ணுனாரு. அவரோட பேச்சை நீங்கள் டிடிவி தினகரனுடைய அறிக்கை ரொம்ப தெளிவான அறிக்கை. உங்களுக்கு ஆதரவு தானே வேணும், நீங்கள் எங்கிட்ட வந்திருக்கணும். எப்படி போகலான்னு கூட கேட்கல. முதல்ல அவரோட கோவம், நீ டைரெக்டாக குதிரை கிட்ட போயிருக்க கூடாது. குதிரை பேரம் பண்ணது டிடிவி தினகரனுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, குதிரை கிட்டேயே போய் நீ பேரம் பண்ண, அதான் பிரச்சனை. ஓனர்கிட்ட வந்திருக்கணும். நீ ஓனர்கிட்ட வந்தீங்கன்னா ஓனர் அழகாக உங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்துருப்பார். அதே தான் இந்த 4 பேர். இந்த 4 பேருக்கு என்ன, அவங்களுக்கு மந்திரி சபையில் போகணுன்னு ஆசை, திரும்ப இருக்க வரைக்கும் அங்கே போக முடியாது, அல்லது நாட்டு நலன் கருதி திரும்ப பெருந்தன்மையாக இருப்பாரே ஆனால்
அதுவும் கூட நிகழலாம். நாளைக்கு என்ன வேணால் நிகழலாம். யாருக்கும் வந்து வெட்கம் இல்லை, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது பாருங்க, நான் ஒன்றும் இதெல்லாம் ஆதரித்து பேசலை, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ராஜினாமா பண்ணுறவங்க, ராஜினாமாவை தூண்டுறவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். பச்சையாக சொன்னால் இந்த ராஜினாமா பண்ணுறவங்களுக்கு வேலுமணி சிவி சண்முகம் தரப்புக்கு ஆளும் கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கணும், முடிஞ்சால் மந்திரி ஆகணும், அது அவங்க ஆசை. விஜய் தரப்புக்கு தனியாக 118 வேணும். இந்த லெஃப்ட் விசிகாவில் நம்ப முடியாது, இதுதான் இவங்க ஆசை. யாருக்கும் வெட்கம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதியோ அருகதையோ திமுகவுக்கோ அண்ணா திமுகவோ லெஃப்ட்டுக்கோ கிடையாது. ஏன்னா கருணாநிதி பீரியடில் நடந்தது எல்லாமே, ஜெயலலிதா பீரியடில் நடந்தது எல்லாமே, அண்ணா திமுக திமுக லெஃப்ட் இவங்க யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது இதை பேசுறதுக்கு. அப்போல்லாம் மௌனத்திருந்தவர்கள். விஜயகாந்த் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக அந்த அம்மா வந்து உருவும் போது இடதுசாரிகள் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, அப்போ அமைதியாக இருந்தாங்க. அப்போ அமைதியாக இருந்து இப்போ எதுக்கு பேசுகிறேன்? அதனால் யாருக்கும் வெட்கம் இல்லை, அவ்வளோதான். இதில் ஏதோ புதுசாக வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த பாவத்தை வந்து விஜய் செய்கிறாரு, இதுக்கு முன்னால் இவங்கெல்லாம் அப்படியே யோகிய சிகாமணிகள், உத்தம சீலர்கள், புனித பசுக்கள்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க பாருங்கள். அதை தான் நம்ம கொஸ்டின் பண்ணுறோம்.